சாட்சி என்ன? ஆமாம். ஜனார்தனா, தாங்களா என் திருவடியை தேண்டியது? ஆமாம், சற்று அப்படியே இருங்கள். என்ன இது? தங்கள் திருமுடியை தரிசிக்க விரும்புகிறவன் தங்கள் திருவடியை பற்றிக் கொண்டாலே போதும், திருமுடி தானே தாழ்ந்து தரிசனம் தந்துவிடும் என்ற தத்துவத்தை தானென்று அகந்தை கொண்ட பிரம்மனுக்கு எடுத்துக்காட்டவே தங்கள் திருவடியை தீண்டினேன். நாராயணா, நாம் நடத்தியதே நாடகம். அந்த நாடகத்திற்குள் ஒரு நாடகத்தை நடத்தி என்னையும் அதிர்ச்சியடைய செய்து விட்டீர்களே. பிரம்மனே, புரிந்து கொள். உன் அகந்தை வளர்ந்தது, அதற்கு மேல் என் ஆகிறதையும் வளர்ந்தது. திருமால் என் திருவடியை தீண்டினார். என் அங்கமெல்லாம் ஒடுங்கி நான் அவருக்குள்ளே அடங்கிவிட்டேன். தெய்வங்கள் என்பது திருமூர்த்திகள் மட்டுமல்ல, சத்தியத்தை கடைபிடிக்கும் அத்தனை பேரும் தெய்வங்கள் தான். அவர்கள் வணக்கத்திற்கும் உரியவர்கள் தான். தெய்வீக ஸ்தானத்திலிருந்து நீயே போய் சொல்லிவிட்டதினால் உனக்கென்று தனிப்பட்ட ஆலயமோ அன்பர்கள் வழிபாடோ இருக்கார். ஆலம்பூவே, என் சிரசை அலங்கரிக்கும் மேன்மை பெற்றிருந்த நீ பொய் சாட்சி சொல்ல துணிந்த காரணத்தால் என் பக்தர்கள் யாரும் இனி உன்னை என் பூஜைக்கு வழிபடுத்த மாட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் பொய் சாட்சி சொன்னாய் என்பதை பூலோகவாசிகள் புரிந்து கொள்வதற்காக நெடிய மனம் பரப்பும் தாழ மடலுக்குள்ளே கொடிய பூனாகும் குடி பூந்துவிடும். ஓ நாராயணா, பூமியை கடலில் மறைத்த அசுரன் இரண்யா பூமியை காக்க வராக அவதாரம் எடுத்தீர்கள் அல்லவா? ஆமாம், அடித்து விட்டேன் என்ற ஆத்திரத்தில் இரண்யகசிபு என் பக்தர்களை எல்லாம் கொடிய சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறான். நாரனுடைய பெயரை இவர்கள் எந்த விதமாக சொன்னாலும் இவர்களை கண்ட துண்டமாக வெட்டி தூக்கி எறியுங்கள். உலகுரு சுக்கராச்சாரியாரே, என் தம்பி இரண்யாட்சனை கொன்ற அந்த அறிவை அடியோடு ஒழிப்பதற்கு நான் பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்ய போகிறேன். வரங்கள் பெறுவதற்காக நாம் வரும் அளவும் அரசியல் காரியத்தை தரம் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அரண்மனையில் ஆயிரக்கணக்கான தாதிகள் பணிவிடை செய்ய அறுசுவை உணவுண்டு பழக்கப்பட்ட உனக்கு தவசிகளுக்கே உரித்தான இந்த காய்கனிகளை மட்டுமே என்னால் கொடுக்க முடிகிறதா? முற்றும் துறந்த முனிவர் ஆகிய தங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய பாரத்தை கொடுத்து விட்டேன். தாயே, என் கையிலிருந்து நீ இறக்கி வைத்த இந்த பாரம் உன் வயிற்று பசியை மட்டும் தீர்க்கப் போகிறது. ஆனால் உன் மணிவயத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே, அந்த பாரத்தை இறக்கி வைத்தவுடன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஆத்ம பசியையே அது தீர்க்கப் போகிறதம்மா. சுவாமி, அப்படி ஒரு உத்தமமான புதல்வனைத்தான் நான் பெற்றெடுக்கப் போகிறேன் என்று எப்படி இத்தனை நிச்சயமாக நம்புகிறீர்கள்? தாயே, நீ கருதரித்த நேரத்தை ஒருவாறு உணர்ந்து கணக்கிட்டு ஆராய்ந்து பார்க்கும் போது என் மனத்திலே தோன்றும் உள்ளொளி என்னை அப்படி நம்ப செய்கிறது. ஆனால் என் கணக்கு ஒருபோதும் பொய்க்காது. தாயே, நீ தாங்கி நிற்கும் தவப்புதவனால் தரணிக்கு மட்டுமின்றி தாய்க்கு பெருமையும் தந்தைக்கு பெரும் பதமும் கிடைப்பது சத்தியம். தாயே கானமூர்த்தி, உங்கள் நம்பிக்கையும் ஆசையும் எனக்கு எவ்வளவோ மனச்சாந்தியை தருகிறது. சுவாமி, நான் பிறப்போகும் பாலகன் தந்தையை காட்டிலும் பலவானாக இருப்பானா? அம்மா, உடல் பலத்தை பொறுத்தவரையில் உன் கணவருக்கு நிகராக இதுவரை ஒருவன் தோன்றியதும் இல்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை. அதேபோல் மனோபலத்தை பொறுத்தவரையில் நீ பெறப்போகும் பாலகனுக்கு நிகராக இதற்கு முன்பும் இனியும் ஒருவன் பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. அம்மா, உனக்கு பசிக்குமே, சாப்பிடம்மா.
எம்பெருமானே, நாராயண, தான் என்ற அகந்தையால் தங்களையே அழித்து விட வேண்டும் என்று இரண்யகசிபு யாராலும் தடுக்க முடியாத அகோரமான தவம் புரிகிறார். அவன் தவம் முடிந்து பிரம்மதேவன் தோன்றி என்னென்ன வரங்களை கொடுக்க போகிறாரோ அதை பெற்றுவிட்ட இரண்யனால் என்னென்ன தீமைகள் ஏற்பட போகின்றதோ அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த இந்த உத்தமையின் வயிற்றிலே வளர்ந்து வரும் சிசுவுக்கு உன் திருநாமத்தின் பெருமையை எடுத்து உபதேசிக்கப் போகிறேன். கருவிலே இருக்கும் குழந்தையின் கருத்திலே என் உபதேசம் பதிந்து அதன் மூலம் உலகில் அசுரகுணம் அழிந்து உன் அருளாட்சி தழைத்தோங்க நீதான் துணை நின்று வழிகாட்ட வேண்டும். உத்தம குணங்கள் எல்லாம் உறவாகி இந்த உத்தமி வயிற்றினிலே கருவாகி தெய்வ பக்தியை வளர்ப்பதற்கே குருவாகி வந்த பாக்கியமே பள்ளி எழுந்தருளாய். இருக்கும் திருவி பிரகம் என்றால் ஆனந்தம். இந்த உலகத்திற்கு பக்தி என்ற பேரானந்தத்தை வழங்கப் போகிறவன் நீ. ஆகவே உனக்கு பிரகலாதன் என்ற நாமத்தை சூட்டுகிறேன் அப்பனே. சத்தியாகிரகத்தின் தத்துவத்தையே இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்ட நீ அவதரித்திருக்கிறாய். ஆகவே எம்பெருமானின் அனுகிரகமும் அருள் துணையும் இல்லாமல் அப்பெரும் காரியத்தை நீ சாதிக்கவே முடியாது. ஆகவே இந்த உலகத்தின் காற்று உன் மீது படும் முன்னரே அவன் திருநாமத்தை நான் உனக்கு உபதேசிக்கிறேன். அந்த திருநாமத்தை சொன்னால் அது என்னென்ன தரும் தெரியுமா? சுவாமி, இந்த வேளை என் குழந்தையின் ஆடல் பாடல்களையும் மழலை இன்பத்தையும் கலை ஞானத்தையும் அனுபவித்து மகிழ என் கணவரின் இல்லையே என்று என் மனம் மிகுந்த வேதனை அடைகிறது சுவாமி. தாயே லீலாவதி, சர்க்குணவதியான உனக்கு இப்போது இந்த கவலை தோன்றியது நியாயம்தான் அம்மா. காலக்கணக்கையெல்லாம் மறந்து கஷ்டங்களையே உணராது கடும் தவம் புரிந்த உன் கணவன் வேண்டிய வரமெல்லாம் பெற்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. அப்படியா சுவாமி? ஆமம்மா. அதற்கு முன்பாக உன் விருப்பப்படி உன் குழந்தையோடு நாமே அங்கு சென்று உன் கணவரை சந்திப்போம். புறப்படம்மா. ஆஹா, என்ன உக்கிரமான தவம்! குழந்தாய் ஹிரண்யகசிபு, நீ யாரை நினைத்து கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த பிரம்மதேவனாகிய நான் வந்திருக்கிறேன். எழுந்து கண் விழித்து பார். நான் முகத்தேவனே, வணக்கம் வணக்கம். படைக்கும் பரம்பொருளே, நான் கேட்கும் வரங்கள் யாவும் நீர் தர வேண்டும். என்னென்ன வேண்டும் கேள். உன்னால் படைக்கப்படும் எந்த உயிரினங்களாலும் என் பிராணனுக்கு ஆபத்து நேரக்கூடாது. அவ்வளவுதானே? இல்லை சாமி, சற்று பொறுங்கள், சற்று பொறுங்கள். பஞ்சபூதங்களும் என் ஜீவனை தீண்ட அஞ்ச வேண்டும். இரவிலும் பகலிலும், மண்ணிலும் விண்ணிலும், உள்ளிலும் வெளியிலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது சுவாமி. உம்மை சேர்ந்த மூவராலோ தேவராலோ அல்லது மனிதராலோ மிருகத்தாலோ அத்தனை பேர்களும் சேர்ந்து எவ்வித ஆயுத பிரயோகம் செய்தாலும் நான் சாகக்கூடாது சுவாமி. அப்படியே தந்தே. இன்னும் ஒரு சிறு வரம் சுவாமி. கேள். இவ்வுலகில் உள்ள அனைவர்களும் தாங்கள் உள்பட என்னை எல்லோருமே கடவுளாக நினைத்து இரண்யேஸ்வரா என்று என் நாமத்தையே பஜிக்க வேண்டும் சுவாமி. அப்படியே தந்தே. முதலில் நீர் சொல்லும் என் பெயரை சொல்ல. ஓம் இரண்யேஸ்வராய நமः. பிரம்மதேவனை பயந்து ஓடிவிட்டார். கொன்றே அந்த ஆரியை. அகப்பட்டுக் கொண்டான், அகப்பட்டுக் கொண்டான். அந்த நாராயணனை சொல்வதற்கு முன்னால் அவனுடைய பக்தன் இவன். அவனுடைய நாமத்தை
ராகம் கலையாமல் தினந்தோறும் பாடக்கூடியவனடா நீ. உன்னை கொல்ல வேண்டும். அவரை விட்டுவிடுங்கள், அவரை விட்டுவிடுங்கள். அவரை தூக்கிப்பது மகாபாவம். தாங்கள் தவத்திற்கு வந்தவுடன் அரண்மனையில் தரித்திருந்த என்னை தேவேந்திரன் வந்து இழுத்துச் சென்றான். ஆமாம், வழியில் நாரத சுவாமிகள் தான் வந்து தடுத்து நிறுத்தி இத்தனை ஆண்டுகள் என்னையும் நம் குழந்தை பிரகலாதனையும் தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்து காப்பாற்றினார். குழந்தை பிரகலாதன். பிரகலாதா, 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 வாழ்க, வளர்க, வாழ்க. சுக்கராச்சாரி, இனி உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. நான் தான் இனி இந்த உலகத்திற்கே கடவுள் என்ற வரப்பிரசாதத்தை வாங்கிக் கொண்டு வந்து விட்டேன். நான் இப்பொழுதே தேவலோகம் சென்று என் மனதில் இழுத்துச் சென்ற அந்த இந்திரனையும் அவனைச் சேர்ந்த தேவர்களையும் அடித்து நூறிக்கு கொண்டு வருகிறேன். என் குழந்தையை நம் குல வழக்கப்படி இப்பொழுதே வித்யாபியாசத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். பிரகலாதா, முதலில் குரு வணக்கம். எங்கே சொல்லுங்களடா. ஓம். நன்றாக. குரு வாழ்க, குருவே துணை. பிரகலாதா, இப்பொழுது தெய்வத்தை வணங்கிவிட்டு பிறகு பாடத்தை துவங்குவோம். ஓம் இரண்யாய நமஹ. குருசுவாமி, என்ன இது? தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு என் தந்தையின் பெயர் சொல்வது நியாயமா? அடே, உன் தகப்பன் இரண்யேஸ்வரன் ஆட்சியில் நியாயமாவது அநியாயமாவது? இப்பொழுது அவன் தானடா தெய்வம். சொல். ஓம் இரண்யாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. அடே பிரகலாதா, இந்த ஹரிநாமம் உன் நாவிலிருந்து வருவதை உன் தகப்பன் அறிந்தால் உன்னை தன் ஒரு கரத்தால் கசக்கி பிழிந்து விடுவான். அதை மறந்துவிட்டு நான் சொல்வது போல் சொல். ஓம் இரண்யாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இரண்யாய நமஹ. நாராயணாய நமஹ. அடாடாடாடாடா, என்ன இது? கிணறு வெட்ட பூரம் புறப்பட்ட கதையாக வல்லவா இருக்கு? நிறுத்தடா. நீ இருக்கும் இடத்தில் பூதம் வேறா வர வேண்டி இருக்கின்றது. பேயனே, பேசாமல் இரு. அடே பிரகலாதா, உன்னுடைய தகப்பன் பெயரை சொல்ல சொல்லி தொண்டை கிழிய கத்திக் கொண்டிருக்கிறேன். அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் அவனுடைய பரம வைரியின் பெயரை கிளிப்பிள்ளை போல் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே, என்னடா? குருசுவாமி, தந்தை என்ற முறையில் அவர் பெயரை உச்சரிக்கவோ அவரை வணங்கவோ நான் என்றுமே மறுக்க மாட்டேன். ஆனால் அவரை நீங்கள் தெய்வம் என்று சொல்வதைத்தான் என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அடே சிறுவா, அவன் செய்திருக்கும் தவத்தால் தெய்வத்திற்கு நிகரான வன்மையை பெற்று விட்டானடா. குருசுவாமி, வரத்தால் தெய்வத்தின் வன்மையை பெற்றிருக்கலாம், ஆனால் தரத்தால் தெய்வத்தின் தன்மையை பெற்றிருக்க முடியாதே. ஏய், நீ நேற்று பிறந்த பச்சிளம் கொழுந்து பல யுகங்களாக அசுர வம்சத்திற்கே குருவாக விளங்கி வரும் என்னிடமா எதிர்வாதம் செய்கிறாய்? மன்னிக்க வேண்டும் குருசுவாமி, தாங்கள் குலகுரு மட்டுமல்ல, முற்றும் உணர்ந்த முழு ஞானி. தங்களுக்கு தெரியாதா முழு மது கடவுள் யார் என்று? தங்களுக்கு புரியாதா நித்தியமான தெய்வம் அந்த அரிப்பரந்தாமன் என்று? சுவாமி, நம்முடைய குருகுலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கடைந்தெடுத்த மடையனை நான் காண்பது இதுதான் முதல் தடவை. இவன் எல்லாம் எனக்கு சீடன். போடா, போடா, போ. நில்லுடா. ஏய், இவனை மாற்றவே முடியாது. இவன் சொல்லும் ஹரிநாமத்தை மறக்க வைப்பது கடினம். குருசுவாமி, அதை விட இவன் தந்தையின் பெயரை சொல்ல வைப்பது கெடுங்கெடுங்கடினம். சரியாக சொன்னாய். கேளடா, இவனை நாம் எத்தனை நாட்கள் இங்கு வைத்திருந்து கரடியாக கத்தினாலும் இந்த ஹரிநாமத்தை தான் இவன் சொல்லுவான். அதை நான் தான் இவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்று அந்த முரட்டு மடையன் இருக்கிறானே இரண்யன், அவன் என்னை சித்திரவதை செய்வான். கேளடா, விடிந்ததும் முதல் வேலையாக இவனை அவன் தகப்பனாரிடம் நாம் ஒப்படைத்து விட வேண்டும். ஏற்பாடுகளை செய். அடே பிரகலாதா, வாய்ப்படை. நூற்றை கெடுத்த குருளி போல் நீ கெட்டதும் இல்லாமல் இத்தனை பிள்ளைகளையும் கெடுத்து இவர்களுக்கு அந்த ஹரிநாமத்தை சொல்லிக் கொடுத்து இவர்கள் நெற்றியில் நாமத்தையும் போட்டு விட்டாயே. சரி சரி, வா, உன் தகப்பனிடம் கூறி உனக்கு தக்க தண்டனை வாங்கி தருகிறேன். ஆமாம், ஏறக்குறைய முடிந்த மாதிரிதான். ஆமாம், நான் என்ன கற்றுக் கொடுத்தேன், அவன் என்னென்ன கற்றுக் கொண்டிருக்கிறான் என்பதை
உன் குழந்தை வாயிலாகவே கேட்டு தெரிந்து கொள்ளப்பா. சொல்லடா என் கண்ணே, நம் குரு சுவாமியிடமிருந்து என்னென்ன கற்றுக்கொண்டாய்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தேவ வடிவம் தரும், மிஞ்சல் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் தெய்வம் யார் என்பதை நான் பூரணமாக கற்றுக்கொண்டேனப்பா. குருசுவாமி, என் சகல கல்யாண குணங்களையும் சகல சக்தியும் வாய்ந்த கடவுள் நான் தான் என்பதை என் மகனுக்கு பூரணமாக கற்றுக் கொடுத்து விட்டீர்களே சுவாமி. மக்கு பரிசாக இந்த முத்து மாலை சற்று பொறுப்பா. அவன் கூறுவதை முழுமையாக கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நீ முத்து மாலையை கொடுத்தாலும் சரி, வேறு எதையேனும் மொத்தமாக கொடுத்தாலும் சரி, அதை வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் தானே வந்து நிற்கிறேன். அவன் விவரிக்கின்றானே, அந்த தெய்வத்தின் பெயர் என்ன, அதையும் அவன் வாயிலாகவே கேட்டு தெரிந்து கொள். யார் அந்த தெய்வம்? நான் தானே. இல்லையப்பா. ஹரி ஓம் நம. எதற்காக இத்தனை கொடூரமாக இவனை பிடித்து தள்ளினீர்கள்? குழந்தை அப்படி என்ன தவறு செய்து விட்டான்? என்ன தவறு செய்தானா? யார் பெயரை சொன்னால் இவன் அத்தை நாள் முதல் யாருற நாள் வரை அப்பெயர் சொத்த நாவையும் எண்ணிய மனத்தையும் சுடுமி ஒத்தையானே மற்றும் இவருக்கு போதித்தவர் சுக்கராச்சாரியா. இரண்யேஸ்வரா, உன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், சத்தியமாக நான் போதிக்கவில்லை, அவனாக சொல்கிறான். அவன் எப்படி சொல்லும்? யாருடைய சின்னம் நெற்றியிலே? நாமம் எப்படி வந்தது? இரண்யேஸ்வரா, எனக்கே தெரியாமல் எனக்கு நாமம் சாத்தி இருக்கிறார்களப்பா. எனக்கு தெரிந்து விட்டது. என் குல குருவாகிய நீர் குல துரோகியாக மாறி இல்லை, என் குல வைரியின் பெயரை என் மகனுக்கு போதித்திருக்கிறீர். சத்தியமாக இல்லையப்பா. வேண்டுமானால் உனக்கு எதிரே போதிக்கிறேன் பார். போதியம் போதியம் புறப்படும். ஓ, முதலில் இந்த நாமத்தை இதோ அழித்து விட்டேன். போதி அப்பா பிரகலாதா, உன்னுடைய குருவுக்காக, உன்னுடைய குருவின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரே ஒரு முறை ஓம் இரண்யாய நமஹ சொல்லப்பா. ஓம் நாராயணாய. அமைதியாக இருங்கள், நான் சொல்ல வைக்கிறேன். சொல்லவே. பிரகலாதா, உன் தந்தையின் கோவக்கனலை பற்றி உனக்கு தெரியாது. அவர் உரையிலிருந்து வாளை எடுத்து விட்டால் ரத்தக்கரை படியாமல் மீண்டும் உரையில் போட மாட்டார். எங்கே தயவு செய்து ஒரு முறை ஓம் இரண்யாய நமஹா என்று சொல். ஓம் நாராயண. தாங்கள் ஏன் இப்படி அவசரப்படுகிறீர்கள்? குழந்தைதானே, ஒரு முறைக்கு பல முறை சொல்லிக் கொடுத்தால் சொல்லிவிடுவான். லீலாவதி, அது நடக்கவே நடக்காது. அந்த ஹரிநாமத்தை வெறும் நாவளவில் சொன்னால் இதற்குள் நானே அவனை மாற்றி இருப்பேன். அந்த நாமத்தின் தத்துவத்தை மனத்தால் உணர்ந்து சொல்லுகிறான். அந்த நாமத்தை சொல்வதிலே இன்பத்தை கண்டுவிட்டான். அவனை மாற்ற இனி யாராலும் முடியாது. மாற்ற முடியாதா? உம்மால் முடியாது என்று சொல்லும். இங்கே இருக்கும் மடையர்களால் முடியாது, என்னால் முடியும். காண்பிக்கின்றேன். இவன் என் திருநாமத்தை சொல்லும் வரையிலே இவனுக்கு அன்ன ஆகாரம் எதுவும் கொடுக்க கூடாது. பாதாள சிறையிலே அடைத்து வையுங்கள். இழுத்துச் செல்லுங்கள். எங்கே செல்லுகிறாய்? தங்களுக்கு தெரியாதா நான் எங்கு செல்லுகிறேன் என்று? சரி, தடுக்கவில்லை. போ. லீலாவதி, முதலில் என் பெயரை சொல்ல வைத்துவிட்டு பிறகு அவனுக்கு எது வேண்டும் என்றாலும் கொடு.
நீ செய்வதென்ன? குழந்தை சோர்ந்து கிடக்கிறானே, தங்கள் பேரை சொல்ல அவருக்கு தெம்பு வேண்டாமா? பல முறையா சொல்லுகிறேன். ஒரு முறை சொல்லலாம். பிரகலாதா, ஓம் இரண்யாய நமஹா என்று சொல். அன்னம் கொடுக்க சொல்லுகிறேன். ஹரி ஓம் நமோ நாராயணாய. ஏய், இதை சொல்ல மட்டும் சென்றிருக்கிறதா? சுக்கராச்சாரி சொன்னது போல் இவனை திருத்தவே முடியாது. டேய், இவனை எடுத்துக் கொண்டு போய் உச்சி மலையிலே இருந்து கடலில தூக்கி எறியுங்கள். வேண்டாம், உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். இந்த கொடுமையான தண்டனையை கொடுக்காதீர்கள். உத்தரவை மாற்றிக் கொள்ளுங்கள். டேய், இழுத்துச் செல்லுகிறா? இழுத்துச் செல்லட்டும். எனக்காக ஒன்று செய்யுங்கள். என்ன? கடலிலே எரியப்பட்டு கடல் பிராணிகளுக்கு இரையாக போகும் என் குழந்தைக்கு நான் எடுத்த இந்த கைப்பிடி அன்னத்தை கடைசியாக கொடுத்து விடுகிறேன். அனுமதி கொடுங்கள். நீ இங்கிருந்து போகிறாயா இல்லையா? என் குழந்தையே போன பிறகு நான் இருக்க போவதில்லை. முடிவாக கேட்கிறேன். என் கையில் இருப்பது அன்னம் அல்ல, என் குழந்தைக்கு நான் போடும் வாய்க்கழுத்து என்ற முறையிலாவது எனக்கு அனுமதி கொடுங்கள். நீங்கள் இழுத்துச் செல்லுங்களா? என்னடா நீங்கள் மட்டும் தனியாக வருகிறீர்கள்? எங்கே என் மைந்தன் பிரகலாதன்? மகாபிரபு, தாங்களிட்ட கட்டளைப்படி தங்கள் மைந்தனை கடலில் வீசி எறிந்து சண்டாளர்களே, குழந்தை பாசமற்றக்கூடியவர்களே, நான் ஏதோ கோபத்தில் ஆணையிட்டால் என் குழந்தைக்கு வேண்டிய புத்திமதிகளை சொல்லி என் பெயரை சொல்ல வைத்து அழைத்து வருவீர்கள் அல்லவா எண்ணினே. கடைசியில் பூசாமல் புரிந்துவிட்டேன் என்று என்னிடமா சொல்லுகிறீர்கள்? நீங்கள் அந்த அரியை விட மகா கொடியவர்கள். உங்களை சொல்லாமல் விடவே மாட்டேன். பிரகலாதா, 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 லீலாவதி, எனக்கு மட்டும் குழந்தை பாசமில்லை என்றாய் எண்ணுகின்றாய்? என் குழந்தை இறந்திருந்தான். இவர்களையும் கொன்று நானும் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்திருந்தேன். ஆனால் அசல குலத்தையே காப்பாற்றி விட்டார். ஏய், நீங்கள் இவரை கடலில் வீசி எறிந்தீர்களா? சத்தியமா வீசி எறிஞ்சிட்டோமுங்க. ஓ, இப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது. உனக்கு புரிந்து விட்டதா உன் தந்தையின் மகத்துவம்? எட்டதிக்கு பாலர்களும் எனக்கு அடிமையடா. நீ என் மகன் என்ற காரணத்தினாலே கடலுக்கு அதிபதியான வருணன் உன்னை கொல்ல அஞ்சி கரை சேர்த்திருக்கிறார். இதுதான் நடந்திருக்கிறது. தம்பி, கடலில் விழுந்த பிறகு நான் காப்பாற்றப்பட்டிருந்தால் தானே தங்கள் கருத்துப்படி வருணன் என்னை காப்பாற்றுவதாக அர்த்தம். அப்படி என்றால் அதற்கு முன்பாகவே மலர்படையிலே என் அன்னை பூமாதேவி தோன்று என்னை தாவி அணைத்துக் கொண்டாள். பிரகலாதா, உன் தாய் பூமாதேவி என்றால் உன் தகப்பன் யாரடா? எல்லா தேவராசுகளுக்கும் எவன் தந்தையோ அந்த ஹரிபரன். இவன் திருந்த மாட்டான், இவன் திருந்த மாட்டான். இவனை எடுத்துக் கொண்டு போய் மத யானைகளை விட்டு விதிக்க செய்யுங்கள். ஓ,